ஆனால் 3000 பொது நூலகங்கள் தான் இருக்கிறது சீனாவில். எப்படி அவர்கள் முன்னே சென்றார்கள், நாம் பின்னே சென்றோம் என்கிற விஷயத்தை உற்று பார்க்கிற போது நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த சமூகம் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. மிக கவலையாக இருக்கிறது. சமூகத்தை நம்மை சூழ்ந்திருக்கிற சமூக அமைப்புகள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சமீபத்தில் நடந்த 2 உதாரணம். சேலத்திற்கு நயன்தாரா வருகிறார்கள். 50,000 பேர் கூடியிருக்கிறார்கள் தமிழர் நயன்தாராவை பார்ப்பதற்கு. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக தேனி மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி அரசு நடத்துகிறது. அதே நாளில் அங்கே நபீதா ஒரு கடையை திறப்பதற்கு வருகிறார்கள். இங்கே பறந்து கொண்டிருந்த காகங்கள் கூட, புத்தக கண்காட்சியில் பறந்து கொண்டிருந்த காகங்கள் கூட நபீதாவை பார்க்க போய்விட்டது. அங்கு இருக்கிற ஒருத்தர் கூட புத்தக கண்காட்சிக்கு வரவில்லை. இந்த தலைமுறைகளை நினைக்கிற போது நமக்கு மனம் வருத்தமாக இருக்கிறது. நான் இன்றைக்கு இதையெல்லாம் குறையாக சொல்லவில்லை. நம் சமூகத்தில் நம்மை சூழ்ந்திருக்கிற சமூகம் மிகுந்த முரண்பாடுகளோடு இருக்கிறது. மிகுந்த முரண்பாடு எப்படி? திரையரங்குகள் நிரம்பி வழிகிறது, தொழிற்சாலைகள் மூடி கிடக்கிறது, பல்கலைக்கழகங்கள் வெறிச்சோடி கிடக்கிறது, மதுக்கடைகள் நிரம்பி வழிகிறது. இந்த சமூகம் 2 இடங்களில் தான் இன்றைக்கு தங்களுடைய இருப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று கோவில் குளங்கள், இன்னொன்று மதுக்கடைகள். இங்குதான் கூட்டங்கள் நிறையாக இருக்கிறது. பெரியோர்களே, பெற்றோர்களே, நான் 2000 மேடைகளை கடந்திருக்கிறேன். 25 ஆண்டுகள் தமிழ் சமூகத்தை ஊடறுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல சம மனநிலை உள்ளவனுக்கு இந்த 2 இடமும் தேவையில்லை. இதுதான் ஒரு உளவியல் பார்வை. அந்த பார்வையில் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சமூகம், இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள், பெற்றோர்களை வணங்க தெரியாத தலைமுறை, பெற்றோர்களின் பாதம் தொட்டு வணங்க தெரியாத தலைமுறை, அவர்களுக்கு தாலாட்டு என்றால் தெரியாது, அவர்களுக்கு தாய்ப்பால் என்றால் என்ன என்று தெரியாது, அவர்களுக்கு கும்மிப்பாட்டு என்றால் என்ன என்று தெரியாது, கலாச்சார பண்பாடுகள் என்ன என்றால் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் தங்களுடைய தாய் தந்தையை, தங்களுடைய முதியோர்களை முதியோர் இல்லத்திற்கு முன்பதிவு செய்துவிட்டு அவர்களை அனுப்புவதற்காக காத்து கொண்டிருக்கிற சமூகம் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகளை பாதிப்பேன். இது அவர்களுடைய குற்றமல்ல, தலைமுறைகளின் குற்றமல்ல, வளர்த்த வழியின் குற்றம். இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சீனா உலக பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கிறது. உலக பொருளாதாரத்துடைய கட்டமைப்பை கையில் வைத்திருக்கிறது. நாட்டை கட்டமைப்பது இன்றைக்கு அது முதன்மையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அங்கு இருக்கிற அவலம், முதியவர்கள் பெருகி போனார்கள். குதிங்கால்களுக்கு கீழே குளித்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த நாடு இன்றைக்கு முதியோர் இல்லத்திற்கு அதிகமாக முன்னுரிமை தந்து கொண்டிருக்கிற நாடு அது. ஆனால் இந்த இந்திய சூழலில் இன்னமும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் குழந்தைகள் உங்கள் கைகளில் இருக்க மாட்டார்கள். இதுதான் உண்மை. அந்த கைகளில் ஏன் இருக்க மாட்டார்கள் என்றால், இன்றைக்கு இருக்கிற சூழலில் எல்லோரும் கைகளிலே வைத்திருக்கிற மிகப்பெரிய அறிவியலின் ஆரோக்கியமற்ற அவசியம் அலைபேசி. அந்த அலைபேசியிலிருந்து இந்த தலைமுறைகளை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற பெரியவர்களுடைய கவலை, கல்விக்கூடங்களுடைய கவலையாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் குழந்தைகளை நல்ல மாணவனாக இருக்க வேண்டும், நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுடைய குழந்தைகளை பொறியாளனாக வர வேண்டும், மருத்துவனாக வர வேண்டும், ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபராக வர வேண்டும் என்கிற சிந்தனையில் தான் இருக்கிறீர்கள். தவிர ஒரு மாணவன் நல்ல மாணவனாக மட்டுமல்ல, நல்ல மனிதனாக இருக்கிறானா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் அப்படி வளர்கிறானா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். குணநலன்கள், அதுதான் உருவமில்லாத சொத்து. உங்கள் குழந்தைகளுக்கு என்ன வேண்டுமானாலும் கொடுங்கள், என்ன சொத்துக்களை வேண்டுமானாலும் கொடுங்கள். மனிதன் இன்றைக்கு 7வது அடுக்கிலே பயணப்படுகிறோம். மானுட வரலாறு 7வது அடுக்கிலே பயணப்படுகிறது. வேட்டையாடி காட்டுமிராண்டிகளாய் இருந்த காலம் முதல் அடுக்கு. யாரோ ஒருவன் கண்டுபிடித்த சக்கரத்தால், யாரோ ஒருவன் கண்டுபிடித்த நெருப்பால், யாரோ ஒருவன் கண்டுபிடித்த கலப்பையால் அந்த காட்டுமிராண்டி சமூகம் வேளாண்மை சமூகமாக மாறுகிறது. அந்த வேளாண்மை சமூகம் அதுதான் நீண்ட காலம் இந்த மானுடத்தை வழிநடத்தி வந்திருக்கிறது. யாரோ ஒருவன் பறவையினுடைய ஒளி வடிவத்தை மொழி வடிவமாக்கி, வரி வடிவமாக்கி, இலக்கியமாக்கி, சிந்தனை விருத்தியை உருவாக்கி, இலக்கியங்கள் உருவான பிறகு அது அறிவாண்மை சமுதாயமாக மாறியது. அந்த அறிவாண்மை சமுதாயம் சிந்தனை தெளிவு பெற்ற போது 1800களில் நீராவி இன்ஜின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் தொழில் புரட்சி உருவானது. அந்த நீராவி இன்ஜின் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அரிய கண்டுபிடிப்புகள் பூமியை நோக்கி, பூமியில் புதிதாக பிறந்தன. அந்த தொழிற்சமூகம் 1950களில் மனித மூளைக்கு இணையான கணிப்பொறி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் கல்வி சமூகமாக மாறியது. நாமெல்லாம் ஏறத்தாழ கல்வி சமூகத்திலே பிறந்தவர்கள். 2000
அறிவியல் தொழில்நுட்ப உலகமாக மாறியது. அதற்கு பிறகு இன்றைக்கு 7வது அடுக்கில் செயற்கை நுண்ணறிவு காலம் வந்திருக்கிறது. அலைபேசி வந்தது, வாசிக்கும் பழக்கத்தை அது பறிகொடுத்தோம். இப்பொழுது செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கிறது. மனிதன் யோசிக்கிற பழக்கத்தையும் அது பறித்து விடுமோ என்கிற அச்சத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், இன்றைக்கு இருக்கிற சமூகத்தில் இயற்கை நுண்ணறிவு கொண்ட மனிதன் செயற்கை நுண்ணறிவை படைத்துவிட்டு அவன் அதற்கு முன்னால் மண்டிக்கிட்டு இன்றைக்கு கஷ்டப்படுகிறான். இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற சமூகம் மிகப்பெரிய கட்டுமானத்தோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்தினுடைய பின்னணியில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ரோட்டரி சங்கத்தின் மீது பிடித்த மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு என்பது பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற தன்மையை மறைமுகமாக அல்ல, நேர்முகமாக இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் இவ்வளவு ஒரு பெரிய ஏற்பாட்டை செய்து நீங்கள் வருடா வருடம் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நற்பண்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்காக உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து நன்றியை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். காரணம், வாழ்நாளில் ஒரு பறவை 21 நாள் மட்டுமே வாழுகிற ஒரு பட்டுப்புழு பட்டு நூல் தந்துவிட்டு இறந்து விடுகிறது. ஒரு பறவை தன் வாழ்நாளில் 10,000 முதற்கொண்டு 30,000 மரங்களை நடுவதாக, எச்சத்தின் வாயிலாக விதைகளை விதைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது. ஒரு நாளைக்கு 250 கிலோ உணவு எடுத்துக் கொள்ளுகிற யானை, அது 10% ஒரு 10 கிலோ விதைகளை ஒரு நாள் இந்த காட்டை உருவாக்குகிறது. 5 அறிவு கொண்ட ஜீவராசிகளே இவ்வளவு பெரிய திருப்பி தருகிற பண்பை வைத்திருக்கிற பொழுது ஒரு மனிதனாக பிறந்து 6 அடியில் வாழ்ந்து 100 கிராம் மூளையோடும் கையளவு இதயத்தோடும் வாழ்ந்து மறைந்து விடுவதல்ல. கொடு, வாழ்ந்து விடுவாய். கொடுக்கிறவன் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறான், பெறுகிறவன் பிழைக்கிறான் என்பதுதான் அர்த்தம். இந்த பூமிக்கு வந்து போகிறவன் வழி பயணி, இந்த பூமிக்கு தந்து போகிறவன் தான் வாழ்க்கை பயணி. கபிதாசர் சொன்னார், படகில் நீர் புகுந்தாலும் வீட்டில் செல்வங்கள் புகுந்தாலும் 2 கைகளால் அள்ளி வெளியே வீசுங்கள், இல்லை என்றால் 2ம் உங்களை மூழ்கடித்து விடும் என்று சொன்னார். கீதை சொல்கிறது, சமைக்கும் போது கூட தனக்காக மட்டும் சமைப்பது பாவம் என்கிறது. பைபிள் சொல்லுகிறது, கொடுங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்கிறது. இஸ்லாம் சொல்லுகிறது, நாளைய உணவை இன்றைக்கு சேமித்து வைக்காது என்று. யூத மதம் சொல்கிறது, உன் வீட்டில் இருக்கிற பழமரத்தை முதலில் உழுக்கு, விழுகிற பழங்கள் ஏழைகளுக்கு, மற்றவைதான் உனக்கு என்று யூத மதம் சொல்லுகிறது. எட்டயபுரத்திலே தாய்ப்பாலை குடித்துவிட்டு 8 திசைகளுக்கும் தமிழ்பாலை குடித்தவன் பாரதி சொன்னான், ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்றான். அந்த ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்பது ரோட்டரி சங்கத்தில் இணைந்து சமூகத்திற்கு சில நல்ல பண்புகளை கொடுக்க வேண்டும் என்று சேர்ந்திருக்கிறீர்களே, இதுதான் நீங்கள் செய்கிற யோகம். எந்த பாவத்தையும் செய்து விடாமல், இந்த யோகத்தை கைவிடாமல் நீங்கள் தொடர்ந்து தொண்டாற்ற வேண்டும். நான் கேட்கிறேன், இந்த சமூகத்தில் 25-40 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு பறவையும் ஒரு யானையும் விலங்குகளும் தங்களால் முடிந்ததை பூமிக்கு திரும்ப தருகிறதே. நான் கேட்கிறேன், 40 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் வயது 50ஆக இருக்கலாம், 56ஆக இருக்கலாம். ஒரு உதாரணத்திற்கு 40 வயதில் நீங்கள் 40 புத்தகங்களை படித்திருக்கிறீர்களா? 40 வயதில் 40 மரங்களை நட்டிருக்கிறீர்களா? 40 வயதில் 40 கருவேல மரங்களை வெட்டி இருக்கிறீர்களா? 40 வயதில் 40 திருக்குறளை படித்திருக்கிறீர்களா? 40 வயதில் 40 ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறீர்களா? 40 வயதில் 40 பேருக்கு தானம் செய்திருக்கிறீர்களா? 40 வயதில் 40 முறை நோன்பு இருந்திருக்கிறீர்களா என்கிற ஒரு பட்டியல் இருக்கிறது. இதை யோசித்து பாருங்கள். கடந்து வந்த பாதையில் நாம் இதையெல்லாம் சரியாக செய்திருக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு இந்த சமூகம், சமீபத்தில் நான் ஜப்பானுக்கு சென்றிருந்தேன். நம்ப மாட்டீர்கள், உங்களிலும் பாதி பேர் அங்கே போய் வந்திருப்பீர்கள். நம்பிக்கையில் மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. இன்றைக்கு தொழில்நுட்பத்தினுடைய முதன்மையாக விளங்குகிற நாடு ஜப்பான். ஆனால் அந்த நாட்டில் குப்பை தொட்டிகள் இல்லை. நீங்கள் வாங்கி சாப்பிடுகிற இனிப்பினுடைய காகிதத்தை மடித்து குப்பை தொட்டி எங்கோ ஒரு இடத்தில் இருக்கும், அங்கேதான் போய் போட வேண்டும். கல்லூரிகளுக்கும் மாணவர்களையும் ஜப்பான் நாட்டு மாணவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டபோது என்னை கூட்டி போய் விட்டார்கள். அந்த மாணவர்களிடம் கேட்டேன், உங்களுடைய வாழ்க்கை முறையில் நீங்கள் பெரிதாக நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் நாட்டிற்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், விதிகளை பின்பற்றுகிறோம். வரிசையாக நிற்கிறார்கள். பேருந்து நிலையமாக இருக்கட்டும், தொடர்வண்டி நிலையமாக தெளிவாக இருக்கிறார்கள். ஒரு தலைமுறை மிகச்சிறப்பாக வளர்கிறது. நான் சொல்லிக் கொண்டிருப்பேன், அமைதியாக இருங்கள், அலைவரிசையை அணைத்து வையுங்கள், பூக்களை பறிக்காதீர்கள்,
புகைப்பிடிக்காதீர்கள், சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று அறிவு பலகைகளே இல்லாத ஒரு சமூகத்தை இந்த சமூகம் உருவாக்குமையானால் அதுதான் இந்த பூமிக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தர்மம் என்று நான் சொல்லி வந்தேன். ஆனால் கண்ணுக்கு முன்னால் எந்த அறிவிப்பு பலகைகளும் இல்லாமல் 2025 ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் கண்ணுக்கு முன்னால் சாட்சியாக இருப்பது, சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்வது மாதிரி இந்த சமூகத்தை புனரமைக்கக்கூடிய மிகப்பெரிய இடத்தில் இன்றைக்கு ஜப்பான் தலைமுறைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். என்றைக்கு காலத்தின் மீது கவனமில்லாத சமூகம், இயற்கையை புரிந்து கொள்ளாத சமூகம், உழைப்பின் மீது உறுதி இல்லாத சமூகம், தாய்மொழியை வெறுக்கின்ற சமூகம் இந்த உலகத்தில் உயர்ந்ததாக வரலாறுகளே இல்லை. அதனால்தான் நம்முடைய அறம் சார்ந்த சிந்தனையோடு இந்த சமூகம் வளர்ந்திருந்தது. அறம் சார்ந்த வாழ்க்கையோடும் அறம் சார்ந்த கல்வியோடும் இந்த சமூகம் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்டு தமிழ் மிகப்பெரிய வாழ்வியல் சிந்தனைகளை கொடுத்திருக்கிறது. நம்ப மாட்டீர்கள், நம்முடைய சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது யார் மேலானவன் சொல்லுகிறது. மழைநீர் வடிய வாய்க்கால் வெட்டுகிறவன், விவசாயத்திற்கு நிலம் அமைக்கிறவன், கிணறு தோண்டுகிறவன், குளம் வெட்டுகிறவன், இவர்களெல்லாம் மரம் நடுகிறவன், இவர்களெல்லாம் மேலோர் என்று சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது. கீழோர் யார், கீழோர் யார் என்று விவேக சிந்தாமணி சொல்லுகிறது. புதுமகளை தேடுகிறவன், தாய் தந்தைக்கும் பாடும் புலவனுக்கும் பரிசளிக்காதவன், தன்னுடைய குலம்தான் பெரிது தற்பெருமை பேசுகிறவன், சமூக கேடுகளுக்கு துணை போகிறவன், இவர்களெல்லாம் கீழோன் என்று சிறுபஞ்ச மூலம் சொல்லுகிறது. தமிழ் சொல்லுகிறது எது பயனற்றது, தாகம் தீர்க்காத ஓடை, ஆபத்திற்கு உதவாத நண்பன், செல்வம் இல்லாத வாழ்க்கை, செங்கோல் இல்லாத அரசன் என்று பயனற்றது எது என்று தமிழ் சொல்லுகிறது. எது அழகு என்று தமிழ் சொல்லுகிறது. மனைவியோடு கணவனோடு கலந்துவிட்ட மனைவியின் களைப்பு அழகு, கொடுத்து கொடுத்து சிவந்து கொடுத்து கொடுத்து மெலிந்து போன செல்வம் அழகு, தவத்தில் உடல் மெலிந்தால் அழகு என்று எது அழகு என்று சொல்லுகிறது. யாரை எங்கு புகழ வேண்டும் என்று தமிழ் சொல்லுகிறது. ஆசிரியரை அவன் இருக்கும் இடத்தில் புகழ வேண்டும், நண்பனை அவன் இல்லாத இடத்தில் புகழ வேண்டும், மனைவியை மஞ்சத்தில் புகழ வேண்டும், மக்களை நெஞ்சத்தில் புகழ வேண்டும் என்று யாரை எங்கு புகழ வேண்டும் என்று தமிழ் சொல்லுகிறது. 4 கோடி சம்பாதிக்க சொல்லுகிறது தமிழ். உற்றார் உறவினரோடு வாழ்வது 1 கோடி, வாக்கு தவறாமல் இருப்பது 1 கோடி, மதியாதார் வாசல் மிதியாமல் இருப்பது 1 கோடி, அன்புடன் உபசரிக்காதவர் வீட்டில் சாப்பிடாமல் இருப்பது 1 கோடி என்று 4 கோடியை சம்பாதிக்க சொல்லுது. யாரை எப்படி அறிந்து கொள்வது தமிழ் சொல்லுகிறது. ஒரு குதிரையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இளைஞனை கொண்டு போய் இளைஞனுடைய பார்வையில் தேர்ந்தெடு, ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிற பொழுது நீ கிழவனுடைய பார்வையிலே தேர்ந்தெடு, ஏணியில் ஏறுகிற போது நண்பனை புரிந்து கொள், மேனியிலிருந்து கீழே இறங்குகிற பொழுது மனைவியை புரிந்து கொள் என்று தமிழ் சொல்லுகிறது. வாழ்வியல் விழுமியங்களை, அறம் சார்ந்த விழுமியங்களை இந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொன்ன மொழி தமிழ். அதனால்தான் மேடைதோறும் நான் போகிற போது சொல்லுகிறேன், 2000 ஆண்டுகளாய் காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து உயர்ந்த தமிழை இந்த தமிழ் சமூகம் என்றைக்கு மீண்டும் பற்றி கொள்ளுகிறதோ, ஒரு இனத்துடைய கட்டுமானமே மொழிதான் என்பதை இந்த சமூகத்திற்கு என்றைக்கு நாம் உணர்த்துகிறோமோ, எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக்கொள், தமிழ்தான் படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு நான் முட்டாள் இல்லை. உங்கள் குழந்தைகளை எந்த மொழி வேண்டுமானாலும் படிக்க சொல்லுங்கள். ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்திருக்கிற உறவுகளோடு பேசுவது தாய்மொழியாக மட்டும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் உங்கள் காலடியை விழுந்து கேட்டுக்கொள்ளுங்கள். அது இருந்தால் தான் ஒருவன் தாய்மொழியில் எவன் ஒருவன் சிறந்து விளங்குகிறானோ அவன்தான் எல்லா துறையிலும் சிறந்து விளங்க முடியும் என்று உளவியல் பார்வையை தாவூர் சொன்னார். தாவூர் அதைத்தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சமூகத்திற்கு நம்முடைய தாய்மொழியை கற்றுத்தருவது என்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு பேச போகிறேன், அங்கு இருக்கிற அங்கு கட்டணம் தாண்டிய போது, கடல் தாண்டுகிற போது தாய்மொழி பற்றி நிரம்ப வருகிறது. அதற்கு பிறகு இங்கு சொந்த ஊரில் இருக்கிற பொழுது அது கசப்பாக தெரிகிறது என்கிற உண்மையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், இன்றைக்கு இந்த சமூகம் மிகப்பெரிய அளவில் சமூக கட்டுமானத்தில் இன்றைக்கு உலக வரலாற்றிலேயே நாம் 2020 இந்தியாவில் மிகச்சிறந்த கல்வி முறையில் 33வது இடத்தில் இருந்தது நம்முடைய நாடு. 33வது இடத்தில் இருந்தது. 2025 101வது இடத்தில் இருக்கிறது என்பது மிகப்பெரிய கவலைக்குரிய இடம். இன்றைக்கு உலகத்தில் மிகச்சிறந்த கல்வியை வழங்குகிற நாடு தென்கொரியா, 2வது பின்லாந்து, அதற்கு பிறகு ஜெர்மன் என்று மிகப்பெரிய பட்டியல் இன்றைக்கு வருகிற போது மனம் விரும்பி போகிறது. நாம் 101வது இடத்தில் இருக்கிறோம். இந்த தலைமுறைகள்
சினிமாவை பொழுதுபோக்காக பார்க்க வேண்டும்.